நான் தான் ஒரு பெரிய தலைவருடைய ரசிகர் தொண்டை அப்படின்னு நான் பெருமையா நினைச்சிருந்தேன். என்னைய தாண்டியே ஒருத்தர் நேத்து பாத்தீங்கன்னா நானும் உங்க தலைவரோட ரசிகர் தான் சொல்லி அந்த தோற்றத்திலேயே வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது தலைவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது அந்த காலத்துலன்னு சொல்லும்போது இந்த மதுரை படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க. அந்த டைமில் விஜயன் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டு ஒன்று குத்திருப்பார். அதே மாதிரி அவரோட காலில் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் கட்டுவார். ஸோ இதை நான் அப்படியே இமிட்டேட் பண்ணுவேன். நான் வந்து தீவிர தலைவர் ஃபேனுன்றனால தளபதி என்ன படங்கள் நடித்தாலும் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேனரிசம் அவர் பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. ஆனால் நான் அவ்வளோ ஹியூஜ் ஃபேனுன்றனால சொல்கிறேன். ஸோ மதுரை படம் ரிலீஸ் ஆகும்போது அதே மாதிரி கர்ச்சீஃபை வாங்கி என் காலில் கட்டுறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு கசின் சிஸ்டர்கிட்ட சொல்லி என் கையில் அந்த டேட்டு மாதிரி நானே போய் அந்த பெண்ணு வாங்கிட்டு வந்து அந்த மார்க்கர்லாம் வாங்கிட்டு வந்து கையில் அதே மாதிரி டேட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. காரணம் என்னென்னா, நம்ம முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தீவிர தலைவர் தளபதியோட ஃபேனாக மாறிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக கழக பொதுச் செயலாளர் இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின வீடியோ பார்த்தேன். நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு ரசிகர் நினச்சேன் தளபதிக்கு. ஆனால் நம்மளை விட ஒருத்தர் அவ்வளோ பெரிய ரசிகராக இருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்ததுன்ட்டு. ஸோ ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ சில விஷயங்களெல்லாம் பார்த்தேன். ஏகப்பட்ட பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. யூடியூப்லேயும் ஆன்லைன்லேயும் பார்த்தேன். ஸோ நான் இதை பற்றி பேசணுமா நினச்சேன். அப்புறம் ஆன்லைனை திறந்து பார்த்தா நிறைய இடத்துல ட்ரோலாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பொதுமக்களுக்கும் இந்த ஜனங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மூலியமாக நிறைய மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தா ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க. எலெக்ஷன் டைமில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றனால தான் இந்த வீடியோ நான் தெளிவாக பண்ண காரணம். தயவு செஞ்சு நம்ம கழக தோழர்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்கள் முடிஞ்சால் ஒரு 2 பேருக்கு அனுப்புங்க போதும். அந்த அளவுக்கு இதை ஃபார்வர்டாகி போய் மக்களுக்கு தெரியணும். இதுதான் களத்தில் நடக்குது, இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டின்றத பொதுமக்கள், தமிழக மக்களுக்கு இதை தெரியப்படுத்துவதற்காக ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ண காரணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்திலே நான் எப்போவுமே சொல்கிறதா பொம்மை முதலமைச்சர்ன்ட்டு அது அப்படியே நடந்திருக்கு. ஸோ விஜயன் என்னென்ன செய்கிறாரோ அது எல்லாமே திமுக அரசு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம ஒரு மினி கவர்மெண்ட் நடத்துகிறோங்க. விஜய் நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ தமிழக வெற்றி கழகமாக ஆன அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோன்ட்டு விக்கிரவண்டியில் ஆரம்பிச்சது நம்மளோட மாநாடு. முதல் மாநாடு விக்கிரவண்டியில் ஆரம்பிச்சது. அந்த ராம்பாக்கு விஜய் நடந்து வருது, விஜய் பேசுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முடிஞ்ச உடனே இந்த திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், திமுகவில் இருக்கிற இந்த கொத்தடிமைகள் எல்லாம் நிறைய ப்ரெஸ் மீட், இந்த அரசியல் விமர்சனம் சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா திமுக சைட்லேருந்து காசை வாங்கிட்டு இதெல்லாம் என்ன ஒரு மாநாடு, ஒரு ரேம்ப் வாக்கை போட்டு ஒரு சினிமா நடிகர் அப்படியே வந்து நின்று எல்லாருக்கும் கை காட்டுறாரு, ஒரு பஞ்சு டைலாக் 4 பேசிட்டு போயிட்டாரு, இதுதான் அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சொன்னோம், இதுதாங்க நியூ பொலிட்டீஷியன், பவர்ஃபுல் லீடர், இப்படி தாங்க அரசியல் பண்ணணும், மக்களுக்கு எளிமையாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்லாம் நடந்தது. நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிறைய விஷயங்கள்லாம் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது மாநாடு அதாவது மதுரையில் நடந்தது. ஸோ அதே மாதிரி ராம்பாக்கு அப்போ விஜயன் நடந்து வரும்போது அந்த ஆரவாரம், விஜயன் எடுத்த அந்த செல்ஃபி, துண்டை தலையில் கட்டினது, அந்த நிறைய பேர் அந்த இது தூக்கி போட்டாங்க பாருங்க, நம்ம கட்சி துண்டை எடுத்து கழுத்தில் போட்டு நடந்துவது. இதை வந்து அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதே கட்சி நிர்வாகிகள் திமுகவை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னது இது, என்ன அராஜகம், எல்லாம் ஒரு கட்சி தலைவர் நடந்து வர்றாரு துண்டை தூக்கி போடுறானுங்க, ஸோ இதெல்லாம் ஒரு கட்சி நிர்வாகமா, இத்தனை பேர் ஏறி மேலே வராங்க, ஸோ இப்படிதான் கட்சி நடத்தணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கூவிட்டு இருந்தாங்க. நிறைய திமுக மேடைகள்லையும் இது விமர்சனமாக பேசப்பட்டுச்சு. இப்போ என்ன நடந்தது, இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி எக்ஸ்போஸ் ஆகிக்காதீங்க. 75 வருஷமாக கட்டி காத்த ஒரு கட்சி, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு பவர்ஃபுல் பேரோட நீங்கள் திரும்பவும் உங்கள் இடத்துக்கு போய் உட்காந்துடலாம். அதாவது ஜெயிலுக்கு போகலான்றதை சிம்பாலிக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஜெயில்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, வீட்டில் அமைதியாக உட்காரலாம் வெளியே வராமல். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மகளிர் அணி மாநாடுன்னு வச்சிங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட முகம், ரியல் ஃபேஸ் வெளியே வருது, மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இளைஞரணி மாநாடு மேடையில் ஒரு இளைஞர்கள் கூட கிடையாது, இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலினும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாருமே வயசானவங்க, பழைய ஆளுங்க எல்லாரும் உட்கார வச்சு ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி விஜயனோட மாநாடை டிவியில் போட்டு காட்டியிருக்காங்க போல. அவங்களோட இந்த இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பெண் நிறுவனம், அவங்க உள்ளே போய் சொல்லியிருக்காங்க, தலைவா நீ இப்படிலாம் போவாத, இப்போ ஜெனரேஷன் மாறிடுச்சு. விஜய் அவர்கள் பாரு 2 மாநாடு நடத்தினாங்க, 2-3 மீட்டிங் எந்த அளவுக்கு காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. அதே ஃபார்முலாவை நம்ம கொண்டு வருவோம். விஜய் அவர்கள் எடுத்த அதே செல்ஃபி உதயநிதியை எடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி இளைஞர்களோட எழுச்சியை நம்ம போடுவோம். நீங்க அதே மாதிரி ரேம்ப் வாக் பண்ணுங்க. விஜய் அவர்கள் ரொம்ப தூரம் நடந்து போனார், நீங்க அவ்வளோலாம் நடந்து போவேனா, உங்களால நடக்க முடியாது, அதனால நாங்க சின்னதா போட்டு தரோம். அது வரைக்கும் நடந்து போறாங்க. ஒரு 2 பேரை வெளியே அனுப்புங்க, துண்டை தூக்கி போட சொல்லுங்க, ஒருத்தர் பூ கொடுக்க சொல்லுங்க, அது மஞ்சள் கலர் பூ. வர எல்லாருக்குமே டிஷர்ட், அதாவது 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி டிஷர்ட்டு, எல்லாரு கையிலையும் பூவை கொடுத்துருக்காங்க, எல்லாரு கையிலையும் துண்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்து உள்ள உட்கார வச்சுட்டு முதலமைச்சர் நடந்து போறாரு. நடந்து போய் ரிட்டர்ன் வரும்போது ஒரே பையன் எந்திரிச்சு வந்து பூவை கொடுக்குறான். அந்த பூவை வாங்கி சைடில் அப்படி தூக்கி போடுறாரு. நீங்கள் விஜயனை நடந்து வரும்போது கவனிச்சிருப்பீங்க, மாலை ஒரு பையன் எடுத்துகிட்டு வருவான், அந்த மாலை விஜயனை திருப்பி அந்த பையனுக்கே போடுவார். அதே மாதிரி ஒருத்தர் ரேம்பில் ஏறி வந்து மாலை போட வருவான், அந்த மாலையும் அந்த பையனுக்கே போடுவார். துண்டு நிறைய பேர் எடுத்து வச்சுவாங்க, எல்லாம் துண்டு எடுத்து கழுத்தில் போடுவார், சில பேருக்கு திரும்ப துண்டை தூக்கி போடுவார். இதெல்லாம் விஜயனை பண்ணுற ஃபார்முலா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சாட்டை துரைமுருகன் அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு, ஜெகன்மோகன் ரெடி பண்ணதானே நீங்களே காப்பி அடிச்சிருக்கீங்க. ஏன்னா முதலமைச்சரை சொன்னது நாம் தமிழ் கட்சி கோவம் வந்துச்சு. நீ எப்படி எங்கள் முதலமைச்சரை சொல்லுவ, திமுகவை எப்படி நீ விமர்சனம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி இப்போ நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட ஃபோட்டோவை போட்டு நீ இதை தானே காப்பி அடிக்கிறேன்ட்டு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் தெரியப்படுத்திக்கிறேன். விஜய் நம்ம மக்களிக்கமாக இருக்கும்போது வேலாயுதத்துக்கு வெளியூரில் நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, நிறைய படங்களுக்கு வெளியூர் போயிருக்காரு. கத்தி 50வது நாள் திருநெல்வேலியில் இதே ரேம்ப் வாக் பண்ணி இதே வெள்ளை சட்டையை போட்டு அந்த இடத்துல பண்ணாரு. அந்த ஈவெண்ட்ல நடிகர் சதீஷ் கலந்திருந்தார், காமெடி ஆக்டர் சதீஷ் இருந்திருந்தாரு, நம்ம மாவட்ட செயலாளர் இருந்தாரு, நம்ம கழக பொதுச் செயலாளர் இருந்தாரு. இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்திலும் விஜய் நம்பேசிகர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்முலா அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. தனித்துவம்னு சொல்லுவாங்க, அதாவது என்னோட ஐடென்டிட்டி நான் தான் பண்ணுவேன், வேற யாரும் அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது பொலிட்டிக்கல்லன்னு சொல்லி அவரோட ஐடென்டிட்டியை தனியாக கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறீங்க. ஸோ யாரும் எவ்வளோ பேர் என்ன ஒரு தில்லுமுள்ளு பண்ணாலும், என்ன மாதிரி ஒரு வேஷம் போட்டாலும் தலைவர் தளபதி ஆக முடியாது. அவர் போட்ட அதே சட்டை, அவர் போடுற பேண்ட்டு, இது எல்லாமே காப்பி அடிச்சுட்டு திமுக அரசு ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆன்லைனில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம மாநாடு முடிஞ்சால் ஃபுல்லாக ஆன்லைன் ஃபுல்லாக என்னோட முகங்கள் தான் இருக்கணும். எப்படி விஜய் அவர்களோட முகம் ட்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட மாநாடு ட்ரெண்ட் ஆகணும்னு அவருக்கு ஒரு நட்பாசை. ஸோ அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நடந்துச்சு. இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் ஆன்லைனில் திறந்தாலும் எல்லா இடத்துலையும் முதலமைச்சர் தான். எப்படி தெரியுமா, ட்ரோல் கண்டென்ட்டாக இருக்கார். ஸோ சிரிப்புனா சிரிப்பு, அந்த அளவுக்கு சிரிப்பு. மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை அந்த மாதிரி இருக்குது. விஜயனோட வீடியோவும் உதயநிதியோட வீடியோவும் இங்கே ஸ்டாலின் அவர்களோட வீடியோலாம் போட்டு கம்பேரிசன் நம்ம ஆளுங்க ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா. கருணாநிதி கொண்டு வந்த ஒரு கட்சி, இவ்வளோ பெரிய கட்சி, 75 வருஷ கட்சி, அவர் அவ்வளோ அவரும் ஓரளவுக்கு டேமேஜ் ஆனவர் தான். கருணாநிதி ஓரளவுக்கு அவரோட வசனங்கள்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருந்தார். ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்த அப்புறம், அவங்க அப்பா MK ஸ்டாலின் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சுக்குநூறாக வழங்கி ஒரு பொம்மை கட்சியாக மாறிடுச்சு. பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு பயங்கர சிரிப்பு. இது உங்ககிட்ட ஜஸ்ட் கன்வே பண்ணணும், மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மாநாடு நடக்கும்போது 200 பேர் 300 பேர் தான் ஆன்லைனில் பார்க்குறாங்க. பல சேனல்ஸ் பார்த்தேன், நிறைய நியூஸ் சேனலில் லைவ் போயிட்டு இருந்து மிஞ்சி போனால் ஒரு 1000 வியூஸை கூட தாண்டலை. அதே நேரத்தில் நம்ம கழக தோழர்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. திருச்செங்கோட்டில் நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் போயிருக்கு. நம்ம அண்ணன் ராஜ்மோகன் பேசுகிறாரு லைவில், நான் பார்க்குறேன், ஆன்லைனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே பார்க்குறாங்க. இதே முதலமைச்சர் அங்கே வாக்கிங் நடந்து வர்றாரு, நம்ம உதயநிதி செல்ஃபி எடுக்கிறாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 பேருக்கு மேலே பார்க்கல. நிறைய நியூஸ் சேனலில் பார்த்தேன். இதிலே தெரிஞ்சுக்கோங்க, முதலமைச்சருக்கு இருக்கிற வேல்யூ எங்கள் கழக தோழருக்கு அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதே நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து பேசியிருந்தாருன்னா அந்த இடத்துல. ஸோ இன்னொரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று சென்னையில் நடந்தது. ஸோ எல்லா பெரிய ஆளுங்களும் போயிருக்காங்க. சூர்யா போயிருக்காரு, நிறைய கட்சி நிர்வாகிகள் போயிருக்காங்க, நம்மளோட கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணன் போயிருக்காரு. அன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிளாஸ்ட்டு, ஃபுல்லாக விஜயன் அந்த கோட்டு போட்டு வந்த ஃபோட்டோஸ், அவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவரை ரிசீவ் பண்ணுறது, மேடலில் நின்று எடுக்கிறது, அவங்க 2 பேரும் பேசுகிறது, எல்லா ரீல்ஸும் ஆன்லைனில் பயங்கர வைரல். ஸோ நான் நினச்சேன் விஜயன் மட்டும்தான் வந்திருக்காருன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது, சர்ச் பண்ணும்போது, நேற்று நான் இந்த நீலாங்கரை வழியாக போகும்போது ரோடு ஃபுல்லாக பிளாக்கு.
நிறைய பொதுமக்கள் கஷ்டம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீலாங்கரை சைடு, கோட்டூர்புரம் சைடுலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். எல்லாருமே சிக்னலில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா முதலமைச்சர் போறாரு. எதுக்குன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போறாரு. ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகல. இதே ஃபங்க்ஷன் தான் போயிருக்காங்க. ரோடு மொத்தம் பிளாக் பண்ணி நிறைய பொதுமக்கள் திட்டுறாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு எதுக்கு எங்கள் ரோடை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளோ விஷயம். நானும் நேற்று ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன். என்னெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நீலாங்கரையில் ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. இவர் பாட்டுக்கு இவருக்கு மட்டும் வழியை ரெடி பண்ணி முதலமைச்சரை அமுச்சு விட்றாங்க. எவ்வளோ அட்டூழியம் பாருங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன்லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜயனும் ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் நடந்து வர வீடியோ தான் ஃபுல் வைரல். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போன ஒரு தடயம் கூட போனோம். இதிலே தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் யாரை விரும்புகிறாங்க, யாரை பார்க்க ஆசைப்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெறும் காசை இறக்கி இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி கூட்டணும்னா கிட்டத்தட்ட பல கோடி செலவு பண்ணோன்ட்டு. ஏன்னா அவர் அந்த களத்தில் இருந்திருக்காரு, வேறு கட்சியில் ஒர்க் பண்ணியிருக்காருனால அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கூட்டத்தை உட்கார வைக்கணும்னா இவ்வளோ கோடி நாங்கள் இறக்கணும். ஆனால் விஜய் அவர்களோட முகத்தை காட்டின உடனே இத்தனை பேர் வந்து உட்கார்றீங்க பார்த்தீங்களா, எனக்கு அதிசயமாக இருக்குன்ட்டு. ஸோ இதில் சொல்கிறேங்க, 100% சொல்கிறேன், திமுக இந்த வாட்டி தோக்குது. விஜயனை ஜெயிக்கிறாரு. மக்கள் எழுச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இத்தனை பேர் அன்பான இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்கன்னும் போது இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல. ஸோ நீங்களே இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்து வந்தாலும் அதே மாதிரி துண்டை வீசி போடுறாங்க. முதலமைச்சர் அதை எடுத்து இப்படி போடுறாரு, மூஞ்சி பாதி மூடுது. ஸோ வீட்டில் போய் டிவியில் உட்காந்து பார்த்துருப்பாரு போல், எப்படி விஜய் மாதிரி இருக்காப்பா, ஓகேவா. அதாவது எங்கள் தலைவர் சினிமா விட்டு நடிப்பை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். இவங்க எல்லாருமே இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதே மாதிரி திமுக இதுக்கு முன்னாடி பண்ண அதே ஃபார்முலாவில் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்காது. விஜய் அவர்கள் மாதிரி வரத்துக்கு, விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்தால் தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது போல இருக்குன்னு நினச்சி நம்மளும் இதே பண்ணுவோன்னு சொல்லி ஏதோ ஒரு டீம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணி இது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சொல்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற சாம்னஸும் அவருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மாவும் அதுதான் அந்த எழுச்சி, அதுதான் அந்த மக்கள். அவர் இருக்கிற அந்த செல்ஃபியில் நீங்கள் பார்த்தா தெரியும், பின்னாடி அவ்வளோ பேர் எழுச்சியாக இருப்பாங்க. எல்லாருமே அந்த செல்ஃபிக்குள்ளே நம்ம எப்படியாவது வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் இங்கே உதயநிதி எடுக்கிற செல்ஃபியில் பாருங்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தன் பின்னாடி நின்று ஃபோன் பேசின்னு இருக்கான், ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், ஒருத்தன் சேரை தூக்கி வீசி அடிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி எதோ பண்ணுறாங்க. இவர் மட்டும் இங்கே செல்ஃபி எடுத்துன்னு இருக்காங்க. ஒருத்தர் இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தன் மேலே ஏறி நின்று அந்த கட்சி இதை ஏதோ துண்டை சுற்றிட்டு இருக்கிறான், கையில் குவார்டர் பாட்டில் இருக்குது. இந்த எழுச்சிமான இதுதான் எழுச்சியான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாமே பண்ணது விஜய் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இதில் திமுகவோட ஏதாவது ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும்ல, அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறைய பேர் இந்த வாழ்த்தரை அடுத்துட்டு போகிறது, சேரை பிடிங்கின்னு போகிறது, சாப்பிட்ட தட்டை அங்கே போடுறது, ஒயின் ஷாப்பில் கூட்டத்தோடு நிற்கிறது, பாட்டில் எடுத்து ஓடுறது, திடல்லே சரக்கு அடிக்கிறது, இது எல்லாமே திமுகவோட ட்ரேட்மார்க்கு. இதையும் நம்ம விஜயண்ணம் பண்ணதையும் கூட்டு சேர்ந்து திமுக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி, செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு மாநாடை முடிச்சிட்டாங்க. நான் ஒரு திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த நேரத்தில். தயவு செஞ்சு இன்னொரு எனக்கு தெரிஞ்சு 70 நாள் 75 நாள் தான் இருக்கீங்க. அவ்வளோ நாள் தான் உங்களால் முதலமைச்சர் கையெழுத்து போட முடியும். அந்த அளவுக்கு டீசெண்டாக இருந்துட்டு நீங்கள் பட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மாநாடுக்கு பண்ணி இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகி இருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க. ஸோ பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் பாருங்கள், ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விஜயண்ணனோட மாசும் அவரோட கரிஷ்மாவும் மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க அன்பு என்னன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இதே மாதிரி முதலமைச்சர் காசை கொடுத்து ஆளாக இருக்கிறாரு. காசை கொடுத்து ஆளை இறக்கியும் அந்த நிலைமையை பாருங்கள். ஓட்டுக்கும் இதே மாதிரி அவங்க காசை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கூட்டம் சேரும், இல்லைனா கூட்டமே சேராது. காசை கொடுத்து வாங்கம்மா அது உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் காசை இறக்குனா அந்த களத்தை அவங்க மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அதான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்ட்டு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு நல்ல முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விசில் சின்னத்துக்கு தலைவர் தளபதிக்கு ஓட்டு போடுங்க. போட்டு இந்த எழுச்சியை மாற்றுங்க. அதுக்கப்புறம் தெரியும் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நீங்கள் விஜய் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த லோக்கலில் உங்கள் சந்துக்குள்ளே பாருங்க, அந்த வட்ட கிளை நிர்வாகி அவர்கிட்ட சொன்னால் போதும் உங்கள் தெரு நல்லா இருக்கும். உங்களுக்கான விஷயம் அனைத்தும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் மக்களேக்கமாக இருக்கும்போதுலேருந்து நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கழக பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவர் தளபதியும் என்ன வழி நடத்துகிறாரோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை வருஷமாக நல்ல விஷயங்கள் பண்ண எங்களுக்கு ஆட்சி கைக்கு வந்தால் எங்களுக்கு பண்ண தெரியாது. ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் நம்ம முதலமைச்சர் போட்ட கூத்து எப்படி இருந்தது, ஸோ அந்த காமெடி எப்படி இருந்தது, அந்த நாடகம் எப்படி இருந்தது, அத்தனை பேர் ஆர்டிஸ்ட்டுங்க. எல்லாருக்குமே காசு கொடுத்து, பனியனை கொடுத்து, பூவை கொடுத்து ஃபுல்லாக செட்டிங் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கும் தன்னெழுச்சியாக வந்த விஜயண்ணன் கூட்டத்துக்கும் வித்தியாசம் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலைவர் தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் உயிர் இருக்கிற வரைக்கும் வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.